இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏ ரம்யா, ஏ என்ன பண்ணிட்டு இருக்க ரம்யா? கையில ரத்தம் வருது. ஏய் ரம்யா, ரம்யா வரட்டும், செத்து போக மாட்டேல. செத்தாலும் பரவாயில்ல. பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காத ரம்யா. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? கீழே பேசிக்கிட்டாங்கல்ல, அதை யோசிச்சிருப்பா. அப்படிதானே? காலம் பூரா நான் வேடிக்கை பார்த்துட்டே தான் இருக்கணுமா? விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து சிவமாமா தான் உன் புருஷன்னு சொல்லி சொல்லி அந்த ஆசையிலேயே என்ன வளர்த்தீங்க. அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறதாவோ இருந்தேன். அவரு மலேசியாவுல யாரோ ஒருத்தைய காதலிக்கிறாரு. நீங்க சரி சும்மாதான் காதலிக்கிறாரு, என்னதான் கல்யாணம் பண்ணி பாருன்னு நினைச்சு காதலிச்சிட்டு போறாருன்னு வேடிக்கை பார்த்த. ஆனா மலேசியாவில இருந்து வரும்போதே என் பொண்டாட்டி பேரு ஜனனின்னு ஒருத்தைய கூட்டிட்டு வந்தாரு. சரி எப்படியாச்சும் அவளை விரட்டிட்டு சிவா மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொருத்தி வந்தா. அவ ஜனனி இல்ல, நான் தான் ஜனனின்னு சொல்றா. அவ மாமா கூட சேர்ந்து வாழறா. அதையும் நான் வேடிக்கை பாக்குறேன். இப்போ அவருக்கு குழந்தை பிறக்கும், இந்த குடும்பத்துக்கு வாரிசு வருதுன்னு எல்லாரும் கொண்டாடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அப்படியே திருவிழா மாதிரி கொண்டாட போறாங்களா? அதையும் நான் வேடிக்கை பார்க்கணுமா? ஆமா, வேடிக்கை பார்த்தா மட்டும் போதுமா, இல்ல இந்த ஆயா வேலையும் செய்யணுமா? அந்த குழந்தைக்கு கழுவி விட்டு பவுடர் அடிச்சு அந்த பிள்ளைய நான் வளர்க்கட்டுமா? சொல்லுங்க, நான் வளர்க்கட்டுமா? எதுக்கு இப்படி முட்டாள் மாதிரி நடக்காத விஷயத்த பத்தி யோசிக்கிற? சிவாவுக்கு குழந்தை பிறக்கும் தானே சொல்லிருக்காங்க. சிவாவுக்கும் ஜனனிக்கும் குழந்தை பிறக்கும்னு சொல்லல. இங்க பாரு ரம்யா, நாங்க எதுக்கு இருக்கோம்? கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. நீ தான் சிவாக்கு பொண்டாட்டி, உன் கூட தான் சிவா வாழ போறான். உனக்கும் சிவாவுக்கும் தான் குழந்தை பிறக்கும், இதுதான் உண்மை. அந்த குழந்தை தான் இந்த குடும்பத்துக்கே வாரிசு. சாரி, இருங்க, எதுக்கு இந்த பரபரப்பு? என்ன? சாரி, மழை வர போகுது, மாடியில துணி காய போட்டிருக்கேன், அதான் எடுக்க போறேன். போங்க. சரி, நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? ஆமா, ஹெல்ப் பண்றீங்களா? என்ன பண்றீங்களா? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ட்ரெஸ் எடுக்கணும், அவ்வளவுதானே? அதெல்லாம் வேண்டாம், இந்த மழைய மட்டும் நிறுத்திட்டீங்கன்னா போதும். டேய் நில்றா டேய். என்ன பண்ணிட்டு இருக்க? துணியை மூடிட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேக்குறல்ல, இதுக்குதான் வேக வேகமா மாடிக்கு வந்தியா? போர்வையை மூடிட்டு அப்படி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஜனனி, என்ன பேசுற நீ? என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன், அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. ஏய் ஜனனி, இப்ப எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? தப்பு தப்பா பண்ணா தப்பு தப்பா தான் பேசுவாங்க. நீ சரியா பண்ணா நான் சரியா பேசுவேன். நீ தப்பு பண்ணிட்டு நான் தப்பா பேசுறதா சொல்லிட்டு இருக்க. நீ தப்பா நான் தப்பா? போர்வைய மூடிட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சிவா, நான் என்ன சொன்னாலும் இவ கேட்க மாட்டா, நீங்களே பேசிக்கோங்க, நான் கீழே போறேன். நில்லு, பதில் சொல்லிட்டு போ. போர்வைய மூடிட்டு என்ன பண்ணீங்க? நாங்க ஒன்னும் போத்துக்கல, காத்துல பறந்து வந்து தானா மூடிடுச்சு. அதுல இருந்து வெளியே வரதுக்கு தான் ரெண்டு பேரும் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம்.
நீ வந்து போர்வையை எடுத்து விட்டு ஹெல்ப் பண்ண அவ்வளவுதான். தயவு செஞ்சு தப்பா யோசிக்காத. நீயே தப்பா இமேஜின் பண்ணிக்காத. புரியுதா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு கூலா இருக்கியா? நான் எப்பவுமே கூலா தான் இருப்பேன். நீ தான் தேவையில்லாம ஹீட் ஆகுற. தயவு செஞ்சு இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசாத, சரியா? போர்வை உங்க மேல வந்து எப்படி விழும்? என் முட்டாளே, அவசர அவசரமா துணி எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு போர்வை காத்துல பறந்து எங்க மேல விழுந்துருச்சு, அவ்வளவுதான். சரி, அப்படியா? அதே மாதிரி நம்ம மேலயும் விழுதான்னு பாப்போமா? இப்ப போர்வை விழுந்தாதான் லவ் பண்ணுமா? போர்வை விழாம கூட லவ் பண்ணலாமே. I love you. நான் ஜனனியோட சித்தப்பாவே இல்ல. ஜனனியோட மலேசியா சித்தப்பா இவரு. சொல்ல போனா நான் மலேசியா போனதே இல்ல. நான் ஒரு திருட்டு பையங்க. நகை திருடுதான் உங்க வீட்டுக்கே வந்தேன். என்ன கூட்டிட்டு வந்தது வேற யாரும் இல்ல. 5 லட்சம் சம்பளம் பேசி 1 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து உங்க குடும்ப பாரம்பரிய நகையை திருட அழைச்சிட்டு வந்தது உங்க மக அமராவதியும் உங்க மருமக ராஜசேகரும் தான். அப்பா, என்னப்பா இது? மேல படி. என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உங்க குடும்ப நகையை திருட போகாம உங்க மகளையும் மருமகனையும் போலீஸ் கைது பண்ணாம போராடி காப்பாத்துனது துளசிதான். உங்க மகனும் துளசியும் இல்லனா அமராவதியும் ராஜசேகரும் இந்நேரம் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. உங்க குடும்பமே அசிங்கப்பட்டிருக்கும். உங்க குடும்பத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இனிமே திருட்டு தொழிலே செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்த. உங்க குடும்ப நகையை இனிமே வீட்டுல வைக்காதீங்க, அது ஆபத்து. மீண்டும் என்ன மன்னிச்சிருங்க. இப்படிக்கு லாக்கர் மாசலாம் மணி.